ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த செஷனில் நம்ம வந்து PLSQL செஷன் 2 பார்க்கலாம். இந்த செஷனில் நம்ம வந்து டிஎம்எல் ஆப்ரேஷன் இன் PLSQL இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸை வந்து எப்படி அனானிமஸ் பிளாக்ல பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுக்கு முன்னாடி செஷன் 1 பண்ணியிருக்கிறோம். அந்த செஷனில் பார்த்தீங்கன்னா அனானிமஸ் பிளாக்னா என்ன, நேம்டு பிளாக்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கிறோம். ஸோ அனானிமஸ் பிளாக் அப்படிங்கிறது இட் வில் நாட் பி ஸ்டோர்ட் இன் த டேட்டாபேஸ். அது வந்து டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகாது. நம்ம வேணா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், ஒரு தடவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், அது ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு தரும். ஆனால் நேம்டு பிளாக்னா ஃபங்க்ஷன்ஸு, ப்ரொசீஜர்ஸு, பேக்கேஜஸ்ஸு, ட்ரிகர்ஸ் இதெல்லாம் வந்து டேட்டாபேஸ்லேயே ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம வந்து ஒரு தடவை கம்பைல் பண்ணிவிட்டு மல்டிபிள் டைம்ஸில் ரன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை பார்க்கல அப்படின்னா செஷன் 1 பாருங்கள், இது நல்லா புரியும். இது நம்ம இந்த செஷனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ ஒரு PLSQL-க்குள்ள எப்படி ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது, ஒரு இன்சர்ட், அப்டேட், டெலீட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி ஒரு PLSQL ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பார்ப்போம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு PLSQL-ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ரேஷன்ஸ், இந்த டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ். இதை வந்து ரொம்ப பேசிக்காக நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை வந்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிங்கன்னா நான் நிறைய புது புது ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாஸ்ட் செஷனில் என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ரீகேப் பண்ணுவோம். ஒரு PLSQL பிளாக் அப்படின்னு போனீங்கனாலே நம்ம வந்து ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளோட நேமு, அதனோட டேட்டா டைப். ஸோ வேரியபிள் நேம் சொல்லுவோம், அதனோட டேட்டா டைப் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ டிக்ளரேஷன் இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இன் PLSQL வந்து கோலன் ஈக்குவல் அப்படின்னு தான் போடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனானிமஸ் பிளாக் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு டிக்ளரேஷனில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேரியபிள் இருந்தால் டிக்ளேர் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஸோ பிகின் அண்ட் எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் போடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் எது வேணாலும் எழுதலாம். ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்டிலிங், எக்ஸெப்ஷன் ஏதாவது த்ரோ பண்ணுது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை வந்து அந்த கோடு வந்து ப்ரோக் ஆகாமல் எப்படி வந்து எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இதை எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டிலிங்கும் இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். இதை நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், பேஸ்ட் ஆன் சினாரியோவை பொறுத்து. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ ஒரு PLSQL ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள எப்படி ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு டேபிள்ஸ் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த சின்டாக்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேபிள் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டேபிள் வந்து கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் அட்ரஸ் அப்படின்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு PLSQL கோடு வச்சுட்டு நான் வந்து டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக எப்படி ஒரு டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம், இப்போ வந்து ஒரு PLSQL கோடு வந்து எப்படி எழுதுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி கோடு வச்சுருக்கிறோம். அதனால் நான் வந்து அந்த கோட் நான் எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து 1 பை 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது நம்ம எல்லா இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது நம்ம வந்து ஒரு 3 டேட்டாஸ் வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேங்க. ஸோ இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், காலம் நேம்ஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இந்த காலம் நேம்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். இதில் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த வேல்யூ ஃபுல்லாக நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், வேல்யூஸ், நீங்கள் டைரெக்டாக கூட வேல்யூஸ் கொடுக்கலாம், காலம் நேம் கொடுக்காம அப்படியே வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ காலம் நேம் கொடுத்தும் கொடுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த சினாரியோ. ஸோ இப்போ வந்து ஒரு 3 இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே நான் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இது நார்மலாக நான் வந்து ஒரு PLSQL கோடு இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணோம், இதை ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணுவேன். இப்போ ஒரு இதை வந்து நான் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கூட போடலாம். இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் போட்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போடலாம். எவ்ரி டைம் நான் இதை வந்து மேனுவலாக ரன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால PLSQL பிளாக்குள்ளே போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக PLSQL பிளாக்குள்ளே இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சரி, ஓகே. இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டோம். நார்மலாக இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். இதை வந்து நார்மலாக இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்னால கமிட் பண்ணுவோம். சரி, ஓகே. ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன்.
அதே மாதிரி ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். சரிங்களா? ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஒரு டெலீட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஸோ இதுலயே வந்து ஒரு டெலீட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம். அப்டேட் டேபிள் நேம் செட் அட்ரஸ் ஈக்குவல் டு ஹைதராபாத்னு போடுறேன். வேர் கிளாஸ் போட்டேன். ஸோ இது ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? இது ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த வேல்யூ இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் டிபிஎம்எஸ் அவுட்புட்டில் வந்து வேல்யூ இன்சர்டட் அப்படின்னு ஒரு லைன் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்டேட் ரன் ஆகும். அது கமிட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு டேட்டாவை நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை நான் டெலீட் பண்ணுறேன். வேல்யூ டெலீட்டட். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து அப்படியே செலக்ட் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ரன் ஆகும். பட் இதை வந்து எப்படி ஒரு பிஎல்எஸ்கியூஎல் கோடுகள் எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எப்பவுமே நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். ஒரு டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கமிட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆர்க்கல் பொறுத்த வரைக்கும் டிஎம்எல் வந்து நம்மளாக கமிட் பண்ணணும். யூசர் கமிட் அப்போ தான் கமிட் ஆகும். அதனால நம்ம எழுதுறோம். ஸோ இது எப்படி வந்து ஒரு பிஎல்எஸ்கியூஎல்குள்ளே பண்ணுறது அப்படின்னா, ஸோ எப்போவுமே நார்மலாக பிகின் அப்படின்னு போடுவோம். பிகின் அண்ட் எண்ட். ஸோ பிகின் அண்ட் எண்ட் போட்டுட்டு நீங்கள் வந்து இதை ரன் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ பிகின் அண்ட் எண்ட் போட்டு நம்ம ரன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி சில இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் சர்வர் அவுட்புட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த சர்வர் அவுட்புட் ஆன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இந்த டிபிஎம்எஸ் அவுட்புட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் பண்ணுறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் டிபிஎம்எஸ் அவுட்புட் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணுறோம். இப்படி பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த வியூவில் போயிட்டு டிபிஎம்எஸ் அவுட்புட்டில் போய் நம்ம பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்க்கலாம். நம்ம போன செஷனில் பார்த்துருப்போம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துலையே இங்கேயே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து செட் சர்வர் அவுட்புட் ஆன் அப்படின்னு ஒரு லைனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேயே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி இப்போ டேபிள் கஸ்டமர் கிரியேட்டட் அப்படின்னு இருக்கு. இதை வந்து கிளியர் பண்ணிக்கிங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்னு ரன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பழைய அவுட்புட் எல்லாமே கிளியர் ஆகிடும். சரி, ஓகே. இப்போ ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பிஎல்எஸ்கியூஎல் பிளாக்குக்குள்ள நீங்கள் வந்துட்டு இது வந்து ஒரு பிஎல்எஸ்கியூஎல் பிளாக் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு பிஎல்எஸ்கியூஎல் பிளாக். இது வந்து என்னோட டேபிள், ஒரு கஸ்டமர் டேபிள். நம்ம இங்கே தான் இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறோம். இந்த கிரியேட் பண்ணின டேபிள் இருந்து நான் வந்து டேட்டாவை இந்த பிஎல்எஸ்கியூஎல் பிளாக்குக்கு கொண்டு வரணும். ஸோ அப்போ கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நான் வந்து எப்படி எழுதணும்? இந்த வேரியபிளை செலக்ட் காலம் நேம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம். இந்த டேபிள் நேம் போடுவோம். இந்த டேபிள் வந்து கஸ்டமர் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒரு டேபிள் இருந்து நான் வந்து எடுத்துகிட்டு வரும்போது இங்கே வந்து நான் எடுத்துகிட்டு வரணும். எனக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஎல்எஸ்கியூஎல் பிளாக்குக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு வேல்யூ ஒரு டேபிள் இருந்து எடுத்துகிட்டு வரணும், செலக்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அட் அ டைமில் ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும்தான் இந்த பேஸ் டேபிள்லேருந்து இந்த பிஎல்எஸ்கியூஎல் பிளாக்குக்குள்ளே கொண்டு வர முடியும். நீங்கள் வந்து மோர் தேன் ஒன் ரெக்கார்டை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மோர் தேன் ஒன் ரெக்கார்டை கொண்டுட்டு வரணும் அந்த பேஸ் டேபிள்லேருந்து இந்த கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து கர்சர் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணணும். கர்சர் வந்து நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். ஸோ கர்சர் இஸ் ஃபார் லூப்பிங். ஸோ இந்த ரெக்கார்டை எல்லாத்தையும் லூப்பில் கொண்டுட்டு வந்து அதை வந்து ஒன்றா இங்கே வந்து ரீட் பண்ணுவோம். ஸோ அது வந்து கர்சர், அது அப்புறமா பார்ப்போம். பட் எப்படி ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது செலக்ட் அந்த காலம் நேம். இப்போ வந்து எனக்கு வந்து சேலரி அப்படிங்கிற காலம் வேணும், இல்லை கஸ்டமரோட மொபைல் நம்பர் வேணும். அப்போ நான் மொபைல் அப்படின்னு போட்டுட்டு ஃப்ரம் டேபிள் நேம் போடுறேன். இப்போ டேபிள் நேம் வந்து கஸ்டமர் அப்படின்னு போட்டுறேன். ஸோ இப்படி எழுதுனா மட்டும் எனக்கு வந்து இந்த பிஎல்எஸ்கியூல வராது. ஏன்னா இந்த பிஎல்எஸ்கியூல இந்த மொபைல் அப்படிங்கிறத வந்து நான் இங்கிருந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஆனால் பிஎல்எஸ்கியூலுக்குள்ளே நான் அதை கொண்டு வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இன்டூ செலக்ட் காலம் நேம் இன்டூன்னு போடணும். இந்த மொபைல் இன்டூ வி அண்டர் ஸ்கோர் மொபைல்னு போட்டுக்கிறேன். வி அண்டர் ஸ்கோர் மொபைல் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ பிகினில் இப்போ நீங்கள் இப்படி மட்டும் எழுதுனா பத்தாது, இந்த இடத்துல இன்னொரு வேர் கிளாஸ் போடணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும். அதனால் நீங்கள் வந்து இங்கே வேர் கிளாஸ் போடணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வேர் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு ஒரு ஐடி நான் போட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடி போடுறேன். அப்போ ஒரு ரெக்கார்டு வந்து எடுத்துகிட்டு வரும். ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும்தான் நான் எடுக்க முடியும். அதனால் இங்கே கொண்டு வந்துடுறேன். சரி, ஓகே. இப்போ நான் செலக்ட் பண்ணி இந்த வி மொபைல் அப்படிங்கிறத நான் டிக்ளேர் பண்ணணும். அந்த டிக்ளரேஷனை தான் வந்து நான் வந்து இந்த டிக்ளரேஷன் பார்ட்டில் சொல்லுவேன். ஸோ டிக்ளேர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த வி மொபைல் அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப்பாக சொல்லணும். ஸோ வி அண்டர் ஸ்கோர் மொபைல். ஸோ அது வந்து என்ன டேட்டா டைப், இப்போ நம்பர் டேட்டா டைப்பாக இருந்தால் நம்பர்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் அப்படின்னு போட்டுட்டு ஸோ நம்பர் ஆஃப் 10 டிஜிட் அப்படின்னா 10 டிஜிட் 10ன்னு போட்டுக்கிட்டு நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம்.
ஸோ அதுக்கப்புறம் இந்த இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிகின்குள்ளே இருக்கணும். ஸோ பிகின், அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா எண்டு. ஸோ பிகின் அண்ட் எண்டுக்குள்ளே இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து டிபிஎம்எஸ் அவுட்புட்டில் நீங்கள் ஸ்டோர் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து டிபிஎம்எஸ் அண்டர்ஸ்கோர் அவுட்புட் டாட் புட் அண்டர்ஸ்கோர் லைன் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த செலக்ட் பண்ண வேல்யூ வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து வேரியபிளை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு என்ன மொபைல் நம்பரோ அதை வந்து நம்ம வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு அனானிமஸ் பிளாக் எழுதணும். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ பிகின் நான் போட்டுட்டேன். பிகின்குள்ளே நான் இதெல்லாம் எழுதியிருக்கிறேன். ஆனால் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நான் பிகின் எண்டை வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த டேபிள் நம்ம என்ன முன்னாடி கிரியேட் பண்ணமோ அந்த டேபிளில் டேட்டா இன்சர்ட் ஆகும், ஒரு ரெக்கார்டு அப்டேட் ஆகும், ஒரு ரெக்கார்டு வந்து டெலீட் ஆகும். பட் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்களே பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து செலக்டில் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். எப்படி எழுதியிருக்கிறோம் அப்படின்னா இந்த எண்டுக்கு முன்னாடி நீங்கள் செலக்ட் போட்டுக்கோங்க. ஸோ செலக்ட் கஸ்டமர் நேம் கமா மொபைல். ஸோ 3 காலம்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். கஸ்டமர் நேம், மொபைல், அட்ரஸ். அதை வந்து செலக்ட் பண்ணுறத இன்டூ அப்படின்னு போட்டுட்டு ஸோ செலக்ட் எப்போவுமே காலம் நேம்ஸ் இன்டூ அந்த வேரியபிள் நேம். ஸோ கஸ்டமர் நேம், இந்த கஸ்டமர் நேமை வேரியபிள் சேவ் பண்ணுறேன். இந்த மொபைலில் வி மொபைல்னு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். இந்த அட்ரஸை வி அட்ரஸ்ன்னு ஸ்டோர் பண்ணுறேன். ஃப்ரம் கஸ்டமர் டேபிள் வேர் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு இந்த ஐடி. இப்போ மோர் தென் 1 ஐடி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ மோர் தென் 1 ரெக்கார்டு இந்த வேர் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா இது வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ இந்த PLSQL பிளாக் வந்து ஃபெயில் ஆகிடும் மோர் தென் 1 ரெக்கார்டு ஃபெச் பண்ணுறனால. சரி, ஓகே. நான் அப்படி எடுத்த ரெக்கார்டை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? எஸ், நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நான் டிபிஎம்எஸ் போடுறேன். இப்போ பாருங்கள், டிபிஎம்எஸ் போட்டேன். இப்போ இந்த கோடு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து வேரியபிள் வி கஸ்டமர் நேம், வி மொபைல், வி அட்ரஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து டிக்ளேர் பண்ணணும் இங்கே. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே டிக்ளேர் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ எதை டிக்ளேர் பண்ணணும், அந்த 3 வேரியபிளும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நார்மலாக வி கஸ்டமர் நேம் வேர்கேர் 2. ஸோ இப்படி ஒரு கோடு எழுதிக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த கோடு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டிக்ளரேஷனில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். பிகினில் நம்ம வந்து டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் எழுதணும். எல்லா டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் எழுதிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு டிஎம்எல் ஆப்ரேஷனுக்கும் கமிட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து மொத்தமாக கமிட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த டிபிஎம்எஸ் அவுட்புட் வந்து அதுக்கப்புறம் ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து மொத்தமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இந்த கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்தனால ஏற்கனவே இது இருக்கிறது கிளியர் ஆகிட்டு சர்வர் செட் சர்வர் அவுட்புட் ஆன்ங்கிறனால இந்த இடத்துல எனக்கு வந்து ரிசல்ட் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ வேல்யூ இன்சர்ட்டட். ஸோ அது எங்கே போட்டிருக்கிறோம், இந்த இடத்துல வேல்யூ இன்சர்ட்டட்னு போட்டிருக்கிறோம். ஸோ அந்த டேபிளில் வேல்யூ இன்சர்ட் ஆகிடுச்சு. இந்த ரெக்கார்டு எல்லாமே இன்சர்ட் ஆகிடுச்சு, அப்டேட் ஆகிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். பார்த்தீங்கன்னா செலக்ட் கஸ்டமர் நேம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது. ஸோ அந்த நேம் மொபைல் ஓகே. ஸோ மொபைல் நம்பர்னு வருது. ஏன்னா இதை நான் வந்து மொபைல் நம்பர்னே ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து கஸ்டமரோட நேம் அப்படின்னே சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த கஸ்டமர் நேம் அப்படிங்கிறத ரன் பண்ணுறேன். கஸ்டமர் நேம் அப்படின்னு போட்டுட்டோன்னா எனக்கு வந்து அந்த நேமில் எனக்கு வரும். ஸோ நேமு, மொபைல் நம்பரு, அந்த அட்ரஸ் எனக்கு இங்கே வந்து வந்துருச்சு. ஸோ கிளியராக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இன்னொரு கொஸ்டின் நீங்கள் வந்து கேட்கலாம், எனக்கு வந்து டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் ஒரு பிளாக்ல பண்ண முடியுமா, டிடிஎல் பண்ண முடியுமா? ஸோ ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறது, ஒரு டேபிளை ஆல்டர் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரங்கேட் பண்ணுறது, டெலிட் ட்ராப் பண்ணுறது, இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா? ஒரு டிடிஎல் ஆப்ரேஷன்ஸ் வந்து PLSQL பிளாக்ல, அனானிமஸ் பிளாக்ல பண்ண முடியுமானா கண்டிப்பாக நீங்கள் வந்து நார்மலாக டைரெக்டாக பண்ண முடியாது. அதுக்கு வந்து டைனமிக் SQL நம்ம எழுதணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் SQL எழுதணும். இப்போ இதுதான் இந்த டைனமிக் SQL எழுதும்போது எக்ஸிக்யூட் இமீடியட் அப்படின்னு போட்டு நம்ம எழுதணும். ஸோ அது வந்து நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஒரு டிடிஎல் ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து அனானிமஸ் பிளாக்ல எழுத முடியாது. டிடிஎல் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே ஆல்டர், ட்ராப்பு, ட்ரங்கேட்டு, அதுக்கப்புறம் கிரியேட்டு, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அனானிமஸ் பிளாக்ல டைரெக்டாக எழுத முடியாது. எக்ஸிக்யூட் இமீடியட் அப்படின்னு போட்டு எழுத முடியும். அது வந்து அடுத்த வர செஷனில் பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் வந்து இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டே பாருங்கள். இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ நான் வேறு எதுவும் வைக்கல, இந்த இன்சர்ட் அப்டேட்லாம் வைக்கல, வெறும் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு நான் இப்போ வந்து இந்த கோடை வந்து ரன் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா
ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கிறோம். அந்த டேபிள்ல இப்போ இந்த கஸ்டமர் டேபிள்ல டேட்டா இருக்கு. நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டேபிள். இங்க போட்டீங்கன்னா இந்த டேபிள்ல டேட்டா வரும். ஸோ இப்போ வந்து 2 டேட்டா தான் இருக்குது. நம்ம ஏன்னா ஒரு ரெக்கார்ட டெலீட் பண்ணிட்டோம் அதனால. இப்போ நான் வந்து இந்த இடத்துல கஸ்டமர் நேமு, கஸ்டமரோட அட்ரஸ் எல்லாமே எடுக்கணும். அப்போ நான் ஒரே ஒரு ரெக்கார்டு எடுக்கணும். அப்போ வந்து நான் வந்து இத ரன் பண்றேன். எனக்கு இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா ரன் ஆயிட்டு, நம்ம சர்வர் அந்த கிளியர் ஸ்க்ரீன் குடுக்காதனால பழைய ஸ்க்ரீனும் வருது. கஸ்டமர் மொபைல் நம்பரும், அட்ரஸும் எனக்கு வருது. கஸ்டமர் நேமும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி ஓகே. இதுக்கு ஒரு ரெக்கார்டுக்கு பதிலா, இப்போ இந்த வேர் கிளாஸ வந்து நான் வந்து கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். இப்போ நான் நெறைய ரெக்கார்டு வரும். இப்போ ஏன்னா அந்த 2 ரெக்கார்டு இருக்கு அந்த டேபிள்ல. இத ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 ரெக்கார்டு வரும். இப்ப 2 ரெக்கார்ட் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து எரர் த்ரோ பண்ணும். பாருங்க. எக்ஸாக்ட் ஃபெட்ச் ரிட்டர்ன்ஸ் மோர் தேன் ரெக்வெஸ்டட் நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் த்ரோ பண்ணும். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு அனானிமஸ் பிளாக்குக்குள்ள ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது, ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அன்லெஸ் அதர்வைஸ் நீங்க வந்து கர்சர் யூஸ் பண்ணாத வரைக்கும் ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்ப எனக்கு வந்து இல்ல நான் வந்து நெறைய ரெக்கார்ட் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இங்க ப்ராசஸ் பண்ணணும். PLSQLல வச்சு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, யூ ஹேவ் டூ கோ ஃபார் கர்சர். ஸோ கர்சர் வந்து நான் வந்து அடுத்தடுத்த செஷன் வரும்போது நான் சொல்றேன். பட் இப்ப வந்து ஒரு ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி பண்றது? டிஎம்எல் ஆப்பரேஷன்ஸ் எப்படி பண்றது? அப்படிங்கிறது மட்டும் இப்ப இத நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி செஷன் 1 இருக்கு. ஆரக்கிள் செஷன்ஸ் நெறைய இருக்கு. அது எல்லாமே பாருங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆரக்கிள் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத நான் போட்டிருக்கிறேன். அதையும் பாருங்க. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் செஷன்ல இன்னும் நெறைய கான்செப்ட்ஸ் இருக்கு PLSQLல. அது எல்லாமே ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த செஷன் பாருங்க. தேங்க் யூ.